கார்த்திமா என்னடா பிடிச்சிக்கினே இருக்க? எதுக்கு ஏன் சிரிச்சுட்டு இருக்கேனா? இல்லை, இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்க்கும்போது ரீல்ஸ் பார்க்கும்போது இப்படி தூக்கி போட்டு இப்படிலாம் பிடிச்சி ஐயோ கீழே போட்டுறாத இப்படிலாம் பிடிச்சி இப்படி இப்படி சுற்றி ஷார்ட்ஸ் ஆரம்பிப்பாங்க, ரீல்ஸ் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி பூசணிக்காவை வச்சு இப்படி சுற்றுறேன்னா கீழே போட்டேன் 2 வாட்டி. ஸோ எனக்கு சிரிப்பு தாங்கல. உனக்கு இது தேவையா? உனக்கு இது மேலே போட்டுக்க இருந்தா சரி. ஆமாம், நல்ல வேலை பூசணிக்காய் சைஸ் வந்து குட்டியாக இருந்துச்சு. இதே பேர் அதை நினச்சி சிரிப்பு வந்துருச்சு. இன்னொரு சிரிப்பு என்னன்னா, இதை சொல்றதுக்கு எனக்கே கூச்சமாகவும் வெக்கமாகவும் தான் இருக்கு. ஆனா என் நிலைமையில இருக்க லேடிஸ்லாம் புரிஞ்சுக்குவீங்க. நான் வந்து இன்னைக்கு காலையில சூப் அண்ட் ஆம்லெட்ஸ் தான் சாப்பிட போறேன். ஏன்னா 100வது தடவை இந்த வருஷம் வந்து நான் திருப்பி டயட் ஆரம்பிக்க போறேன். ஆக்சுவலி நான் வந்து டயட் இருக்கணும் தான் நினைக்கிறேனே. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நம்ம இடம் வாங்குறது, அக்கா வீட்டில் இடம் வாங்குறது, அடுத்து வீடு கட்டுறதுன்னு இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய வீடு கட்டுறது, இந்த மாதிரி அதாவது நம்மளுடைய ட்ரீம் ஹோம் கட்டுறது, இந்த மாதிரி லைனாக வரும்போது வாழ்க்கையில் ஒரு வாட்டி செய்கிற முக்கியமான விஷயங்கள் அது. அதுக்கு நம்மளோட நேரம்லாம் செலவழிக்கும் போது குடும்பத்தை பார்க்குறது, ப்ரொஃபஷனை பார்க்குறது, அந்த வேலைகளை பார்க்குறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது. ஸோ ஃபேமிலியில் முக்கியமான சில விஷயங்கள், முடிவுகள் எடுக்கும் போது பெண்கள் வந்து அவங்களுக்கான சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஸ்மூத்தாக எல்லாமே போகும். அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்குறவங்கலாம் ஹேட்ஸ் ஆஃப், சீரியஸ்லி. ஆனால் எனக்கு என் வெயிட் லாஸ் முக்கியமாக, மற்ற விஷயங்கள்லாம் முக்கியமானா எனக்கு மற்ற விஷயங்கள் முக்கியமாக பட்டுச்சு. இன்னொன்று நம்ம வீட்டில் வந்து எனர்ஜி எதுவுமே அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு கிடையாது, எதுவுமே நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு கிடையாது. எல்லாமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஒன்றா முடிவு எடுக்கிறது தான். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா 2 பேரோட இன்வால்மெண்ட்டும் எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால என்னால் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியலை. ஸோ 100வது தடவையாக திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வருஷமே முடிஞ்சிடும் போல இருக்குது. அட்லீஸ்ட் ஜனவரிக்குள்ளே எப்படியாவது வெயிட் லாஸை ஒழுங்காக கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணும். மெயினாக அதை நான் ஒழுங்காக கொண்டு வந்துடணும். ஒழுங்காக நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும். ஸோ அதை மெயினாக கொண்டு வந்துடணும்னு இருக்கேன். இப்போ வந்து பம்கின் சூப்பும் மிக்சட் வெஜிடபிள் ஆம்லெட்டும் செய்ய போகிறேன். இதுதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது அவருக்குமே நல்லது, எனக்குமே ரொம்ப ஹெல்த்தியான நல்லது. வெயிட் லாஸ்னால் அப்படியே ஒல்லி ஆயிடணும்னு இல்லை, ஹெல்த்தியாக பொறுமையாக சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கிறது, குவான்டிட்டியை குறைச்சி ஹெல்த்தியாக எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கிறது தான். பட்னி கிடக்கிறது தான் வெயிட்டை குறைக்கிறதுன்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. இந்த பம்கின் சூப் ரெசிபி வேணும்னா கார்த்திகா ரெசிபிஸில் நாளைக்கு நான் எடிட் பண்ணி போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நேற்று ஒரு லாங் வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்கு, செக் பண்ணுங்கள். இந்த குர்த்தாக்கு என்ன பேண்ட் போடணும்னு தெரில. எப்படியோ நான் ஒரு பிங்க் கலர் லெகினை வந்து பேர் பண்ணி அதை மேட்ச் பண்ண பிங்க் கலர் வளையல் போட்டுட்டேன். எல்லோ கலர் போட வேணான்ட்டு, ஏன்னா இங்கே அங்கங்கே பிங்க் அண்ட் க்ரீன் இருக்குனால. நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.